12/12/2025 வெள்ளிக்கிழமை சரியான ராகு காலத்தில். சிவனுக்கு எப்பவுமே ராகு கால பூஜை கிடையாதுங்க, உலகத்திலே கிடையாது. இந்த உலகம் தோன்றியதுலேருந்து சிவனுக்கு ராகு கால பூஜை கிடையாது. காலபைரவருக்கு உண்டுங்க, அஷ்டமி நவமியில் உண்டுங்க. அம்பாளுக்கு மட்டும்தாங்க ராகு கால பூஜை. பக்கத்தில் இருக்கிற அம்பாள் பத்ரகாளிக்கு தான் ராகு கால பூஜை. சிதம்பரம் நடராஜருக்கு ராகு கால பூஜை கிடையாது. வள்ளலாருக்கு எதுவுமே கிடையாது. அவர் பரம்பொருள். இன்றைக்கி ஒசூரில் ஒரு அன்பு இசை அரசி திருமதி, ஒரு தெய்வீக குடும்பம், அச்சாரமான ஒரு பிராமின் அருளாளர், ஒரு இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய அருமையான குடும்பம். அவங்க கணவர் நல்ல அற்புதமானவர் பிரதீப். அவர் ஒசூரில் டிவிஎஸ் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். அந்த பழம் வந்து பாருங்கள், நடராஜகிட்ட இருந்து குத்து விளக்கில் வந்து விழுந்திருக்கு. அவங்க 2 பேருக்கும் பிரதீஷா என்ற ஒரு அருமையான குழந்தை பிறந்ததுங்க. 10 வருஷம் ஆகுது. அவளுக்கு வயசு இப்போ 10. ஆனால் ஒரு வருஷம் கழித்து அவளுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது பல வகையில் உடம்பு அவளுக்கு தொல்லை வந்தது. டாக்டர் ஒரு அதிர்ச்சி செய்தியை கொடுத்துட்டாங்க. அவள் உடம்பில் ஒரு வால்வு அமுங்கி போயிடுச்சு. அந்த இன்சுலின் சுரக்கலை. அதனால் வேறு வழி கிடையாது. நீங்கள் தினசரி 4 ஊசி போட்டு இன்சுலின் மூலம் அவளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கணவரும் மனைவி கதறி போயிட்டாங்க. அழகான பொண்ணு. இப்போ யூடியூப்பெல்லாம் அவள் பிரம்மாண்டமாக பாடிக்கிட்டு இருக்கா. இந்த பிரதீஷா அவளுக்கு ஒரு தனி சேனல்லே இருக்குது. ஒரு தங்க சிவலிங்கம் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் அவள் படம் இருக்கும். அவளுக்கு எப்பேற்பட்ட தண்டனையை ஒரு ஆன்மீக குடும்பத்திற்கும் தெய்வீக குடும்பத்திற்கும் கடவுள் ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. அவங்க இன்றைக்கி பூஜை அவங்களது. இந்த பூஜையில் நடராஜ பெருமான் ஒரு அவர் கையில் வச்சுருந்த எலுமிச்சம்பழம் வந்து எண்ணெயில் வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் தெய்வநாயகி சின்ன வயசு 2 பொண்ணுங்க. அவள் கை கால்கள் விரல்கள் நரம்பெல்லாம் இழுப்பள்ளி தாங்கலை, உயிர் போகுது, சித்திரவதை அனுபவிக்கிறான். அந்த தெய்வநாயகியை காப்பாற்றி அந்த 2 பொண்ணுங்களுக்கு நல்ல ஆயுளை கொடுத்து அந்த தெய்வநாய்க்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள் அனைத்து பக்தர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பிரித்தி அவங்களுக்கு நான் மீண்டும் பெருமாளே ஒரு அவதாரமாக ஒரு ஆண் குழந்தை பிறக்க வைக்க ஈஸ்வரா, அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். அந்த பொண்ணை திருக்கடையூரில் எப்படி சிவபெருமான் மார்கண்டனுக்கு என்றும் 16 கொடுத்தாரோ அதுபோல் ஒன்றையே பாடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு அந்த ஊசி இல்லாமல் அந்த இன்சுலின்ஸை தானாக சுரக்கிற மாதிரி நீ வழி பண்ணி அவளுக்கு தீர்க்க ஆயுளை கொடுத்து அவளுக்கு நல்ல வாழ்க்கையெல்லாம் அமைச்சு, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல குழந்தை செல்வத்தோடு அவங்க அப்பா அம்மா பேருக்கு துணையாக இருக்கிறதுக்கு நீ அருள் புரியணும். அதே போல் உலகத்திலே பேசுகிற இடத்துக்கு தாங்க நம்ம போகணும். 2026 புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. அன்று காலையில் சிறப்பு யாகம், சிறப்பு அபிஷேகம், காலை அருமையான உணவு, மதிய அறுசுவையான விருந்து, பிரம்மாண்டமான பூஜை. பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் இதுவே அழைப்பாக அழைக்கிறேன். 9 மணிக்குள் வந்துவிடுங்கள். வந்து இந்த பூஜையிலே கலந்து தீர்க்க சுமங்கலிக்காகவும், கர்ப்பிணி பெண்களுக்காகவும், குழந்தை இல்லாதவர்களுக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கும், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கிரக தோஷம், பிறப்பு தோஷம் உள்ளவர்களுக்காக சிறப்பு பூஜை. அற்புதமான புத்தாண்டு
சிறப்பு பூஜை நடக்க இருக்கிறது. ஏனென்றால் 26 என்பது சனியனுடைய ஆதிக்கம், 2, 6, 8. அது இந்திய அரசியலையும் சங்கடத்தை கொடுத்து பார்ப்பார். தமிழக அரசியலில் மிக 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 போராட்டமாக இருக்கும். ரொம்ப எல்லாருக்குமே சங்கடமாக இருக்கும். பல நோய்கள், பிணிகள், அகால மரணங்கள் எல்லாம் கூக்குரல் நடக்கும். ஆகவே தயவுசெய்து கடன் வாங்கியாவது குடும்பத்தோடு வந்து இந்த கிரிவல பாதையில் பத்ரகாளி அம்மங்கிட்டையும் நவலிங்கேஸ்வர்கிட்டையும் வராகி அம்மங்கிட்ட சரணாகதி அடைஞ்சி அம்மன் அருள் பெறுமாறு வேண்டி இப்பொழுது தீபார்த்தனை பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் त्र्यम्बकमजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मुक्त्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकमजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मुक्त्योर्मुक्षीयमामृतात्. அற்புதமான எண்ணெயில் எலுமிச்சம்பழம் உழுத்து வச்ச அற்புத திருச்சிற்றம்பல நாயகனுக்கு 1000 கோடி நன்றியை தெரிவிக்கிறேன்.